அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களை எனது யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எனது யூடியூப் சேனலில் இதுவரை தீ தடுப்பதற்கான பலவிதமான வீடியோக்களை நான் அப்லோட் செய்துள்ளேன். எனது நோக்கமே தீயை தடுப்பது, நாட் ஃபயர் ஃபைட்டிங். இதுவரை தெர்மோகிராஃபிக் ஆடிட் செய்து எப்படி தீயை தடுப்பது, ஸ்ப்ரிங்க்லர், பேட்டரி ஃபயர் என்று விதவிதமான வீடியோக்களை நான் அப்லோட் செய்துள்ளேன். இன்று நாம் ஸ்மோக் டிடெக்டரை பற்றி பேச உள்ளோம். ஸ்மோக் டிடெக்டர் மிக 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 முக்கியமான ஒன்று. ஒரு இடத்தில் ஈவன் சின்ன ஊதுபத்தியை கொளுத்து வைத்தால் கூட அது நமக்கு அலாரம் கொடுத்து நம்மளை அலர்ட் செய்துவிடும். நாம் கவனித்தோமானால் கடந்த 10-15 வருடமாக நமது வாழ்க்கை முறை மாறிவிட்டது. நாம் 10வது மாடியில் வசிக்க ஆரம்பித்து விட்டோம், 15வது மாடியில் வசிக்க ஆரம்பித்து விட்டோம். ஆஃபீஸ் மிகவும் வசதியாக உள்ளது, ஏர் கண்டிஷன் செய்து உள்ளார்கள், லிஃப்ட் வசதி போன்ற வசதிகளை கொடுத்துள்ளார்கள். ஈவன் நமது வீட்டை எடுத்து கொண்டோமானால் அதில் 2 அல்லது 3 ஏசி உள்ளது, மைக்ரோவேவ் அவன், டோஸ்டிங் மெஷின், இண்டக்ஷன் ஸ்டவ் என்று கிச்சனில் பலதரப்பட்ட மின்சாதனங்களை நாம் உபயோகிக்கிறோம். இதன் மூலம் ஃபயர் ரிஸ்கையும் நாம் வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டோம். அதிகப்படியான மின்சாரத்தை நாம் பயன்படுத்தும் போது அதன் வாயிலாக மின் கசிவு ஏற்பட்டு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளன. இந்த அடுக்குமாடி கட்டிடத்தை நாம் கவனித்தோம் என்றால் இட் லுக்ஸ் வெரி சொபிஸ்டிகேட்டட், ஆனால் அதில் ஃபயர் இன்சிடென்ட் நடந்துள்ளது. ஆகையால் எந்த நேரத்திலும் இதற்கு நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்காகவே நாம் ஸ்மோக் டிடெக்டரை பற்றி பேச இருக்கிறோம். இது மிகவும் முக்கியமான ஒன்று. ஸ்கிரீனில் பார்க்கின்ற இதுவே ஸ்மோக் டிடெக்டர். உதாரணமாக நான் 10வது மாடியில் இருக்கிறேன். நான் மட்டும் ஸ்மோக் டிடெக்டர் போட்டுவிட்டால் போதுமா? பற்றாது, அனைவருமே போட வேண்டும். கிரவுண்ட் ஃப்ளோரிலிருந்து எத்தனை மாடி உள்ளது, 10, 15, 20 அனைவருமே ஸ்மோக் டிடெக்டரை இன்ஸ்டால் செய்து கீழ் கொண்டு வந்து செக்யூரிட்டி அல்லது எமர்ஜென்சி ஸ்டாஃப் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு நீங்கள் கனெக்ட் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர் 10வது மாடியில் பிரச்சனை என்றால் இமீடியட்டாக 10வது மாடிக்கு வந்து பார்ப்பார். 2வது மாடி பிரச்சனை என்றால் இமீடியட்டாக 2வது பார்ப்பார். மற்றொரு சந்தேகம், ஒவ்வொரு வீடும் ஒரு ஃபயர் பேனல் போட வேண்டுமா? எலக்ட்ரிக்கல் மீட்டர் இருப்பது போல ஒவ்வொருவரும் ஒரு ஃபயர் பேனல் போட வேண்டுமா? தேவையில்லை. ஸ்மோக் டிடெக்டரை மட்டுமே இன்ஸ்டால் செய்ய வேண்டும். எக்ஸாம்பிள், ஒரு வீடோ ஒரு ஃப்ளோர் ஆஃபீஸோ 10 அல்லது 15 ஸ்மோக் டிடெக்டர் தேவைப்படுகிறது என்றால் அதை இன்ஸ்டால் செய்து கேபிள் மட்டும் கீழே கொண்டு வந்தால் போதும். மற்ற ஃப்ளோர்களிலும் ஸ்மோக் டிடெக்டரை இன்ஸ்டால் செய்து 40, 50, 100 நம்பரையோ இன்ஸ்டால் செய்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் செக்யூரிட்டி இருக்கும் இடத்திற்கு கனெக்ஷன் கொடுத்து விட்டால் போதும். மற்றொரு டவுட், இப்போ எங்களிடம் 2 ஆஃபீஸ் உள்ளது, டவர் ஏ, டவர் பி, பிளாக் ஏ, பிளாக் பி. இதற்கு ஒரு ஃபயர் பேனல், அதற்கு ஒரு ஃபயர் பேனல் போட வேண்டுமா? காஸ்ட் அதிகமாக ஆகும் இல்லையா என்று ஒரு சந்தேகம் வந்தால் தேவையில்லை. 2 டவருக்கும் ஒரே பேனல் போதுமானது. இப்போது நாம் ஸ்மோக் டிடெக்டர் போடுவதற்கு தீர்மானித்து விட்டோம். இதில் 2 வகையான ஃபயர் அலாரம் உண்டு. முதல் ஒன் கன்வென்ஷனல் டைப் ஃபயர் அலாரம், இரண்டாவது அட்ரஸபிள் ஃபயர் அலாரம். இந்த நேமே உங்களுக்கு புரிந்திருக்கும். இரண்டையும் விவரமாக பார்ப்போம். நம்பர் 1 கன்வென்ஷனல் ஃபயர் அலாரம் என்னவென்று பார்த்தால், இதில் ஜோனாக ஒரு ஏரியாவை பிரிப்பார்கள். உதாரணமாக 4 மாடி உள்ளது, 4 அல்லது 5 மாடி கட்டிடத்தில் முதல் ஃப்ளோர் ஒரு ஜோன், 2வது ஃப்ளோர் ஒரு ஜோன், 3வது ஃப்ளோர் ஒரு ஜோன் என்று ஒவ்வொரு ஜோனாக பிரித்து ஸ்மோக் டிடெக்டரை இன்ஸ்டால் செய்து அதை ஃபயர் அலாரம் பேனலில் இன்ஸ்டால் செய்வார்கள். இது போன்று இருக்கும். இதுதான் கன்வென்ஷனல் டைப் ஃபயர் அலாரம். இதில் ஒரு ஃப்ளோரில் அலாரம் வரும்போது, உதாரணமாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அலாரம் வருகிறது என்றால் நாம் அங்கிருந்து 4 அல்லது 5 டிடெக்டரையும் ஆராய்ந்து என்ன பிரச்சனை என்று பார்க்க வேண்டும். இதுவே கன்வென்ஷனல் டைப் ஆகும். ஒரு ஆஃபீஸ் உள்ளது, ஆஃபீஸில் 4 புறத்தையும் ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி என்று பிரித்து அதில் தேவையான ஸ்மோக் டிடெக்டர் 4, 5, 10 இன்ஸ்டால் செய்து கொண்டு வந்து கனெக்ட் செய்ய வேண்டும். இதுவே கன்வென்ஷனல் டைப். ஒரு பிரச்சனை என்றால் ஒரு ஏரியாவை தான் காட்டும். ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சி, ஜோன் டி, அந்த ஏரியாவில் சென்று நாம் பிரச்சனையை பார்த்து ஃபயர் என்றால் அதை அழைக்க வேண்டும். மற்றொன்று அட்ரஸபிள் ஃபயர் அலாரம். பெயருக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு ஸ்மோக் டிடெக்டருக்கும் ஒரு அட்ரஸ் கொடுக்கப்படும்.
உதாரணமாக ஒரு டிடெக்டர் ஒரு லொகேஷன் ஆக்டிவேட் ஆகிறது என்றால் அந்த லொகேஷன் இந்த ஃபயர் பேனலில் மிக துல்லியமாக காண்பிக்கப்படும். உடனே எமர்ஜென்சி ஸ்டாஃப் அந்த ஏரியாவிற்கு மிக விரைவாக சென்று பிரச்சனையை அட்டன் செய்துவிடலாம். இதுவே இந்த பேனலுடைய சிறப்பு. கன்வென்ஷனல் பேனல் போல அந்த ஜோனுக்கு சென்று எல்லா டிடெக்டரையும் செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு 2 டவர் உள்ளது. ஏ பிளாக் ஒரு ஆஃபீஸ், பி பிளாக் ஒரு ஆஃபீஸ். ஸோ இரண்டுக்கும் தனித்தனியாக போட வேண்டுமா, பொருட்செலவு அதிகமாக ஆகும் அல்லவா என்று கேட்டால் தேவையில்லை. ஏ பிளாக் ப்ளஸ் பி பிளாக், இதில் ஒரு 50 டிடெக்டர், இதில் ஒரு 50 டிடெக்டர், இரண்டையும் சேர்ந்து நம்ம ஒரு இடத்தில் கனெக்ட் செய்து செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூமில் கொடுத்து விடலாம். இப்போ நாம் முடிவு எடுத்து விட்டோம், நமது ஆஃபீஸில் ஸ்மோக் டிடெக்டர் இல்லை, நம்ம போடலாம் என்று. எப்படி இதை? ஸ்மோக் டிடெக்டரில் 2 வகை உள்ளது. ஒன்று ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஸ்மோக் டிடெக்டர், மற்றொன்று அயோனைசேஷன் ஸ்மோக் டிடெக்டர். 2 டெக்னாலஜி உள்ளது. இதில் அயோனைசேஷன் மிக துல்லியமாக வேலை செய்யும். ஈவன் ஒரு ஊதுபத்தியை காட்டும் போது கூட இமீடியட்டாக அது ஆக்டிவேட் செய்து அலாரம் கொடுத்துவிடும். ஸோ இது போன்ற அயோனைசேஷன் டிடெக்டரை நீங்கள் ஆஃபீஸ் ஏரியாவுக்கு பொருத்தலாம். எக்ஸாம்பிள், அந்த இடத்தில் எந்த விதமான ஸ்மோக் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தால் அது ஃபயர் ஆக்சிடென்ட் என்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அங்கு நீங்கள் அயோனைசேஷன் டிடெக்டரை செலக்ட் செய்து கொள்ளலாம். அதுவே சில இடங்களில் ஸ்மோக் அலவுட், பேண்ட்ரி அலவுட், கிச்சன் ஏரியா, ஓகே, இட் இஸ் அலவுட். மீடியம் ஸ்மோக் இட் இஸ் கிரியேட்டட் பை ப்ராசஸ். அந்த இடங்களில் நீங்கள் ஃபோட்டோ எலக்ட்ரிக்கை செலக்ட் செய்யலாம். இது அதிகபட்சமான ஸ்மோக் வரும்போது மட்டுமே வேலை செய்யும். அதிகபட்சம் என்றால் ஒரு 2-3 நொடிகள் கழித்து வேலை செய்யும். ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு ஃபால்ஸ் அலாரத்தை தவிர்க்கலாம். டோஸ்டர் வேலை செய்யும்போது கூட இம்மீடியட்டாக அலாரம் வந்துவிடும். ஸோ அந்த மாதிரியான ஃபால்ஸ் அலாரத்தை, அதை நியூசன்ஸ் அலாரம் என்று கூறுவார்கள், அதை நீங்கள் தவிர்த்து விடலாம். ஸோ ஏரியா கேட்டர் போல் நீங்கள் ஸ்மோக் டிடெக்டரை நீங்கள் செலக்ட் செய்ய வேண்டும். அயோனைசேஷன், ஃபோட்டோ எலக்ட்ரிக், ஆர் இன்னும் ஒன்று உள்ளது, அது ஹீட் டிடெக்டர். சில ஏரியாக்களில் ஹீட் இஸ் அலவுடு. ஓகே, எக்ஸாம்பிள், ஈவன் கிச்சனையே எடுத்துக்கொள்ளலாம். கிச்சனில் எப்பொழுதுமே ஸ்மோக், ஹீட் என்றால் இருக்கும். இங்கே நீங்கள் ஸ்மோக் டிடெக்டர் போட்டால் அடிக்கடி அலாரம் வருவதுண்டு. ஆகையால் அங்கே ஹீட் டிடெக்டரை இன்ஸ்டால் செய்யலாம். இப்போது அடுத்த டவுட், ஒரு ஸ்மோக் டிடெக்டர் எவ்வளவு ஏரியாவை கவர் செய்யும் என்ற ஒரு சந்தேகம். ஒரு ஸ்மோக் டிடெக்டர் 300 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது 15 அடி, சுவரிலிருந்து 15 அடி எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொன்றாக 15 என்று நீங்கள் இன்ஸ்டால் செய்யலாம், அல்லது 300 ஸ்கொயர் ஃபீட் போன்ற ஒரு கணக்கில் இன்ஸ்டால் செய்யலாம். அதே சமயத்தில் ஒரு ஆஃபீஸ் கேபின் சிறியதாக இருந்தாலும் 100 or 200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் அதற்கென்று தனியாக ஒரு ஸ்மோக் டிடெக்டர் போட வேண்டும். இந்த அளவு என்பது ஸ்டாண்டர்டை விட சற்று குறைவாகவே நான் சொல்லியுள்ளேன். ஏனென்றால் மிகவும் சென்சிட்டிவ் ஏரியாக்களில் 15 அடி சென்று ஸ்மோக் டிடெக்டர் ஆக்டிவேட் செய்வதற்கு சற்று நேரமாகும். சில சமயம் ஒரு ஸ்மோக் டிடெக்டர் வேலை செய்ய வேண்டால் அடுத்து ஒரு 15 அடி செல்ல வேண்டியது. இதுவரை நாம் பார்த்தது போல் தேவைப்படும் இடங்களில் ஸ்மோக் டிடெக்டரை இன்ஸ்டால் செய்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை சேஃப் கார்டு செய்து கொள்ளலாம். நாட்டில் செய்த ஆய்வின்படி எந்த பில்டிங்கில் ஸ்மோக் டிடெக்டர் இன்ஸ்டால் செய்யவில்லையோ அங்குதான் மிகப்பெரிய விபத்துக்கள் நடந்துள்ளன. ஸ்மோக் டிடெக்டர் பொருத்தப்பட்ட பில்டிங்கில் இது இம்மீடியட்டாக கண்டறிந்து ஃபயரை அணைத்து விடுகிறார்கள். ஆகையால் ப்ராப்பர்ட்டி சேவ் பண்ணுவதற்கு இந்த ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட் மிக மிக முக்கியமாகும். அதற்கு ஏற்றாற்போல் தங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு இதை இன்ஸ்டால் செய்து கொள்ளலாம். மற்ற எக்யூப்மெண்ட் போலவே ஸ்மோக் டிடெக்டரையும் 6 மாதங்களுக்கு ஒரு தடவை பராமரிப்பு பணி செய்ய வேண்டும். அதாவது ஸ்மோக் டிடெக்டரை கழட்டி அதில் உள்ள டஸ்ட்களை ரிமூவ் பண்ண வேண்டும். அப்போதுதான் அது நன்றாக வேலை செய்யும். உங்களுக்கு ஸ்மோக் டிடெக்டர் பற்றி மேலும் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஸ்கிரீனில் செய்யும் மெயிலுக்கு ஒரு இமெயில் அனுப்பலாம். நாங்கள் உங்களை கான்டாக்ட் செய்து ஃபர்தர் we can discuss on the subject. மற்றும் ஒரு சந்தேகத்தை நான் கிளியர் செய்ய விரும்புகிறேன். ஸ்மோக் டிடெக்டர் என்பது மிகவும் எக்கனாமிக்கலான ஒன்றாகும். எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஜெக்ட் காஸ்டில் 1 அல்லது 2% எக்ஸ்பென்ஸ் மட்டுமே இது எடுக்கும். 1 கோடி என்றால் ஒரு 1 lakh or 2 lakhல் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான ஸ்மோக் டிடெக்டர் பொருத்தி விடலாம்.
மேலை நாடுகளில் இது கிட்டத்தட்ட 50 வருடமாக இந்த ஸ்மோக் டிடெக்டர் என்பது வழக்கத்தில் உள்ளது. நாம் இப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையை பின்பற்ற ஆரம்பித்துள்ளோம். ஆகவே ஃபயரை தடுக்கும் இந்த ஸ்மோக் டிடெக்டரை நாம் இன்ஸ்டால் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இது போன்ற ஸ்மோக் டிடெக்டர் வீடியோ இன்டர்நெட்டில் நிறையாகவே உள்ளது. ஆனால் ஒரு ஃபயர் சேஃப்டி ப்ரொஃபஷனலாக இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லியுள்ளேன். ஓரளவுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். We will see you in the next video. Thank you. Bye bye.